சார், நாங்க உங்களை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றதை சொல்றேன். கிரண் ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவங்களோட பாட்டி கூட சேர்ந்த மாதிரி ஒரு கடையை ரன் பண்ணிட்டு இருக்கா. அதாவது கச்சோரி இந்த மாதிரி பொருள்லாம் விற்கிற மாதிரி ஒரு கடையை நடத்திட்டு இருக்கா. அப்போ ஒருத்தர் பசியால அவதிப்படுறத இந்த கிரண் பாக்குறா. சரி நம்ம உதவி செய்யலாமே அப்படின்ற மாதிரி அவருக்காக கடையில இருந்து பொருள்லாம் எடுத்து தந்துட்டு இருக்கா. அவர்கிட்ட காசு இல்லைன்னு தெரியுது, அதனால உதவியா தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் அந்த நபர் யாருன்றது தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி ஏற்கனவே நிறைய கதைகளை நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். கதையோட தொடக்கமே ஒரு கோயில் பகுதியை நமக்கு காட்டுறாங்க. அதுக்கு பக்கத்துல நிறைய ரோட்டு கடைலாம் இருக்கு. கோயிலுக்கு நிறைய பேர் வருவாங்க பாத்தீங்களா, அப்படி வரவங்க இந்த இடத்துல சாப்பிடலாம் செய்வாங்க போல. இந்த கோயிலோட வழக்கம் என்னன்னா, நிறைய பேர் ஏறி வருவாங்க. அதாவது அது ஒரு மலைப்பகுதி மாதிரி இருக்கும். அங்க ஏறி சாமியை பார்க்கறது பெரிய விஷயமா நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பகுதியில தான் இவங்களோட கடை அமைஞ்சிருக்கு. வியாபாரம் நல்லாவே போகும். இப்ப அங்க நிறைய கடை இருந்தாலும் கிரண் கடையோட பொருளை சாப்பிடுறதுக்கு நிறைய பேர் விரும்பி வருவாங்க. ஏன்னா கிரண் சிரிச்ச முகத்தோட பரிமாறுவாங்க. எல்லார்கிட்டயும் சகஜமா பேசுவாங்க. அங்க யாசகம் கேட்கிறவங்க இருப்பாங்கல்ல, இப்ப கோயில்னா யாசகம் கேட்கிற மாதிரி ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கம்மி காசுக்கு பொருள் தருது, அப்படி இல்லைன்னா சில சமயம் ஃப்ரீயா தருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுவாங்க. கிரண் சின்ன பொண்ணா இருக்கும் போதே பேரண்ட்ஸ் தவறி இருப்பாங்க. அப்பத்துல இருந்தே பாட்டி தான் இவங்களை பார்த்துட்டு இருக்காங்க. பாட்டியை பொறுத்த வரைக்கும் இவங்களை பெருசா படிக்க வைக்க முடியல. ஏன்னா பேரண்ட்ஸ் தவறினதுக்கு அப்புறமே பாட்டி குடும்பத்தை ரன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த கடையை தான் வச்சுதான் பேத்தியை ஓரளவுக்கு படிக்க வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல படிக்க வைக்க முடியல. பாட்டி இதுக்கப்புறம் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் கிரண் இந்த கடையெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப எல்லாமே ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. இந்த கடையை நம்பிதான் இவங்களோட வாழ்வாதாரமே இருந்துட்டு இருக்கு. இப்போ கிரண் ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. அது என்னன்னா, ரொம்ப நேரமா ஒருத்தர் ரொம்ப மூச்சு வாங்கின மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. ஆள் ட்ரெஸ் எல்லாம் பார்க்க ஒரு பணக்காரர் மாதிரி தான் இருக்கு. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் பர்ஸை தேடுறாரு, பர்ஸ் இருக்கான்னு பாக்குறாரு, அப்படின்றாரு இப்படின்றாரு, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ இவருக்கு பிரச்சனைன்றது புரியுது. நம்ம பேசலாமான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. பாட்டி கிட்ட முதல்ல சொல்றாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்றாருன்னா, பசி எடுக்குதே காசு இல்லையே என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல பக்கத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ரொம்ப நேரமா இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறத நான் பாக்குறேன், உங்களுக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்கும்போது ஆமா பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி வாங்க என் கடையில ஏதாவது சாப்பிடுங்கன்னும் போது, அந்த நபரை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட காசு இல்ல, என் பர்ஸ் மிஸ் ஆயிருச்சு, நான் வர வழியில மிஸ் ஆயிருச்சு போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. காசு இல்லைன்னா பரவாயில்ல நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி கடைக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்ப கடையில அவருக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் தந்துட்டு இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் காசு தராம சாப்பிடுறது ஒரு மாதிரி ஃபீல் பண்றாரு. இல்ல எனக்கு வேணான்ற மாதிரி தவிர்க்க தான் பாக்குறாரு. அவங்க எடுத்து தரும் போது தவிர்க்க தான் பாக்குறாரு. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க காசு தராம சாப்பிடுறோம்னு நினைக்க தேவையில்ல, நீங்க திரும்பி இந்த கோயிலுக்கு வரும்போது எனக்கு உண்டான காசை தந்தீங்கன்னா போதும், பரவாயில்ல சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் இவங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றதே தெரியுது. உதாரணத்துக்கு யாசகம் இங்க எடுத்துட்டு இருக்கவங்க கிட்ட எல்லாம், அதாவது பிச்சை மாதிரி எடுத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இவங்க கம்மி காசுக்கு தரது, ஃப்ரீயா தரதெல்லாம் இவர் கவனிக்கிறாரு. ஏன்னா இவர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கிறாரு. பரவாயில்ல இந்த பொண்ணே ஒரு சாதாரண ஏழை பொண்ணு தான், ஆனா இந்த பொண்ணு மத்தவங்களுக்கும் உதவி செய்யறாளே அப்படின்ற மாதிரி இவருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. இந்த பொண்ணும் பாட்டியும் தானே இருக்காங்க. அவங்க கிட்ட பேச்சு கொடுக்கும் போது அந்த பொண்ணோட நிலைமை எப்படி மாறுச்சுன்றதெல்லாம் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இதை தான் நம்பிட்டு இருக்கோம். ஆனா இதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா, கவர்மெண்ட் இந்த ரோடை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக இந்த கடையெல்லாம் தூக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்காங்க. கடையை தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு இவங்களோட கஷ்டத்தெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. இவருமே சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து நிறைய கார்லாம் இந்த இடத்துக்கு வந்துருது. இவர் எங்க ஏதுன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. தேடினவங்க ஒரு ஸ்டேஜ்ல இவரை கண்டுபிடிச்சிடுறாங்க. நிறைய பேர் கார்ல வந்திருக்காங்க. இவருக்கு ரொம்ப மரியாதை தராங்க. இதை பாக்குற இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. கிரணை பொறுத்த வரைக்கும் இவர் ஓரளவுக்கு வசதியானவர், அதாவது கோட் சூட் மாதிரிலாம் போட்டிருக்காரு, ஓரளவுக்கு வசதியானவரா தான் இருப்பாருன்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஏன்னா அவரோட ஷர்ட் எல்லாம் பிராண்டட் ஷர்ட்டா இருக்கும். இவர் வசதியானவரா தான் இருப்பாருன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இவ்வளவு வசதியானவர்ன்றதை கிரண் கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. அப்பதான் இவரோட பேர் ஆரியவீர் அப்படின்றது தெரிய வருது. இவரை பொறுத்த வரைக்கும் வேண்டுதலுக்காக எப்பவுமே கோயிலுக்கு மட்டும் நடந்தே வருவார் போல. இவர் பெரிய பணக்காரரா இருந்தாலும் இந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு நான் நடந்தே போறேன், இந்த டைம் நீங்க என்ன கூப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லுவாரு. வர வழியில இவரு தண்ணி அதெல்லாம் குடிச்சுக்கிட்டே தான் வருவாரு. அப்படி வரும்போது இவரோட போனும் மிஸ் ஆயிருக்கும்,
அதே சமயம் இவரோட பர்ஸும் மிஸ் ஆயிருக்கும். சோ இந்த ஆளுங்க வரும்போதுதான் இவர் இந்த மாதிரி கஷ்டப்படுறது தெரிஞ்சு இவர்கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது இவருமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இந்த பொண்ணு தான் உதவி செஞ்சான்ற மாதிரி அவரோட ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்றாரு. அதே சமயம் இப்ப ஆளுங்க கிட்ட காசை வாங்குறாரு. இவர்கிட்ட காசு இல்ல, ஆளுங்க கிட்ட காசை கேட்கும்போது ஆளுங்களுமே வேகமா நிறைய காசை எடுத்து தராங்க. இவர் நிறைய காசை மொத்தமா வந்து அந்த பொண்ணு கிட்ட தர பாக்குறாரு. கிரண் கிட்ட இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தரும்போது இல்ல இவ்வளவு காசு வேணாம், நீங்க சாப்பிட்டது இவ்வளவுக்கு தான், அதுக்கு நீங்க தரதா இருந்தா தாங்கன்னும் போது இவருமே பரவாயில்ல நல்ல பொண்ணா இருக்காளே, ஏன்னா வந்து நிறைய காசை சாதாரணமா இவர் தரும்போது யாரா இருந்தாலும் சரின்ற மாதிரி வாங்கிப்பாங்கல்ல. ஆனா இந்த பொண்ணு அந்த காசை நீங்க தந்தா நான் வாங்கிக்கிறேன்னும் போது இவருமே அந்த காசை மட்டும் தராரு. சரி நான் திரும்பி வரும்போது வேணா உன்னை சந்திக்கிறேன், நான் வரேன்ற மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. கிரண்மே ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. கிரணை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க எல்லாருக்குமே உதவி செய்யறவங்க, அதனாலதான் இவருக்கும் உதவி செய்யற மாதிரி வந்திருக்கோம். ஏன்னா அங்க அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே கிரண் ஆச்சரியமா பாக்குறாங்க. இவ்வளவு பெரிய ஆளு வந்து இந்த கடையில சாப்பிட்டு இருக்காரு, அதாவது இவதான் வந்து ஃப்ரீயா சாப்பாடு தந்திருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கிரண் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. எப்பவுமே போல பாட்டி கூட சேர்ந்து இவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பாட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எண்ணம் மட்டும் தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. பேத்திக்கு கல்யாண வயசு வந்துருச்சுல, சீக்கிரமா பேத்திக்கு ஒரு கல்யாணத்தை மட்டும் பண்ணிடணும், அதை பார்த்துட்டு நம்ம உயிரை விட்டா கூட பரவாயில்லன்ற மாதிரி அடிக்கடி பேத்திக்கிட்டே சொல்றாங்க. ஏன் பாட்டி இப்படி பேசிட்டு இருக்க, எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தான், நீ இந்த மாதிரிலாம் பேசாத, நீ கடைசி வரைக்கும் என் கூட இருப்பன்ற மாதிரி இவங்களுமே எமோஷனல் ஆகி பேசிட்டு இருக்காங்க. இன்னொன்று பக்கம் ஆரியவீர் வந்து இவரோட வேலையெல்லாம் பாக்குறதுக்காக வந்துடுறாருல, ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. அதாவது அந்த பொண்ணு கிட்ட பேசினது பழகினது இவருக்கு லைட்டா பிடிச்சிருக்கும், அதனால அந்த பொண்ணை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. வேலை எதுவுமே பெருசா ஓட மாட்டேங்குது. அந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொன்னாங்க பாத்தீங்களா, கவர்மெண்ட் வந்து எப்ப இந்த எக்ஸ்டென்ஷனுக்காக இந்த இடத்தை எடுப்பாங்கன்றது தெரியலன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து இந்த கடையெல்லாம் எப்பனாலும் எடுக்கலான்ற ஒரு நிலைமை தான் இருக்குன்ற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. இவர் எதர்ச்சியா நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது இந்த பகுதியில வந்து கடையெல்லாம் வந்து கவர்மெண்ட் எடுக்க போறாங்க, ஏன்னா ரோடை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக எடுக்க போறாங்கன்ற மாதிரி இவர் நியூஸ்ல டைட்டில் ஹெட்டிங் பாக்குறாரு. உடனே படிக்கும் போது நிறைய கடையை தூக்க போறது இவருக்கு தெரிய வருது. என்ன ஏதுன்றதை கொஞ்சம் விசாரிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிடுறாரு. ஆளுங்க அந்த இடத்துல என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இந்த பொண்ணோட கடையும் பாதிக்கப்படுறது தெரிய வருது. ஏன்னா விசாரிக்கும் போது இந்த லைன்ல வர எல்லா கடையும் தூக்க போறாங்கன்னும் போது அந்த கிரணோட கடையும் பாதிக்கப்பட போகுதுன்றது தெரிஞ்சிருது. இவரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா வந்து அவங்களோட வாழ்வாதாரமே அந்த கடையை நம்பி தான் இருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட்டும் நல்ல விஷயத்துக்காக தான், ரோடை எக்ஸ்டெண்ட் பண்றது கவர்மெண்டோட வேலை தானே, அதனால வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நம்ம வந்து இவங்களுக்கு எல்லாம் ஒரு பகுதியில வந்து கடையை அமைச்சு தந்தா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. கவர்மெண்ட்டுமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த பகுதியில நீங்க கடையை அமைக்கணும்னா அமைச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க இருந்து இந்த கடையை வந்து அந்த செட்டப் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல போறதுக்கு நிறைய செலவாகும். அதுக்காக எல்லாருமே தயங்கிட்டு இருக்கும் போது இவர் என்ன பண்றாருன்னா அந்த விஷயத்தை முன்னெடுக்கிறாரு. கவலைப்படாதீங்க, உங்க எல்லாருக்குமே கடையை அமைச்சு தரது ஓரளவுக்கு நல்ல, அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க வச்சிருந்த கடையை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் பெஸ்டா நான் பண்ணி தரேன், இந்த இடத்துல நான் அதை அமைச்சு தரேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து காசு இல்லாம கஷ்டப்படும் போது இந்த பொண்ணு உதவி செஞ்சா, சோ நீங்க எல்லாருமே வந்து சாதாரண வேலை பாக்குறவங்க, ஆனா உங்களுக்கு அந்த உதவி பண்ற எண்ணம் இருக்குல்ல, அதனால உங்களுக்காக இதை அமைச்சு தரணும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி உங்களுக்குள்ள ஒரு சங்கம் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்கள வந்து ஒருத்தருக்கு வியாபாரம் கம்மியா நடக்குதுன்னா மத்தவங்க எல்லாம் சேர்ந்து அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க ஒத்துமையா இருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே நல்லா காசு கிடைக்கும். நீங்க எல்லாருமே வந்து கரெக்டா, அதாவது ஈக்குவலா உங்களுக்கு காசு வர மாதிரி நீங்க ஒரு சங்கத்தை ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் நிறைய பேருக்கு கடலாம் அமைச்சு தரதுக்கு முடிவு பண்ணியிருக்காருல, இதை தாண்டி வேற ஒரு புத்திசாலித்தனமான விஷயமும் பண்றாரு. ஏன்னா இந்த விஷயத்த வந்து அந்த கிரண்ன்ற பொண்ணு தான் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா வந்து நிறைய லேடிஸ் கஷ்டப்படுறாங்க, ஏன்னா வந்து நிறைய கணவர்கள் பொறுப்பு இல்லாம வந்து ஒய்ஃபுங்களை விட்டு போறது, இல்லைன்னா குடிச்சிட்டு பிரச்சனை பண்றது, இந்த மாதிரி நிறைய ஒய்ஃபுங்க குழந்தைய வச்சு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நீங்க ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும் போது இவருமே அந்த விஷயத்தை அவங்க சொன்னதை கன்சிடர் பண்ணி ஒரு விஷயத்த பண்றாரு. அது என்னன்னா ட்ரைனிங் சென்டர் மாதிரி அந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு. அதாவது கொஞ்ச நாள் உங்களுக்கு இங்க எல்லா விதமான ட்ரைனிங்கும் கிடைக்கும். உதாரணத்துக்கு தனியா இருக்க லேடிஸுங்களுக்கு டெய்லரிங் நல்லா கத்து தருது, எம்ப்ராய்டரி ஒர்க் பண்றதுக்கு கத்து தருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க கத்து தருவாங்க. அது மூலியமா நீங்க ஒரு ஸ்கில்லை உருவாக்கிக்கோங்க, நான் உங்களுக்குமே ஒரு கடையை சேர்த்து அமைச்சு தரேன், அது மூலியமா நீங்க உங்க வாழ்வாதாரத்தை பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்றாரு. லேடிஸுங்க எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, இவர் நமக்காக இவ்வளவு பண்றாருன்னு ஆச்சரியமும் படுறாங்க. அதே சமயம் மீடியாவோட பார்வை இந்த பக்கம் திரும்புது. ஏன்னா கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க. கவர்மெண்ட் வந்து இடம் தரம் தான் சொன்னாங்க, ஆனா அமைச்சு தர வேலையெல்லாம் ஒரு பிசினஸ் மேன் முன்னெடுத்துட்டு இருக்காரு, அவர் தான் நிறைய பேருக்கு இப்படி அமைச்சு தந்துட்டு இருக்காரு, உண்மையாலேயே பாராட்டுக்குரியவர் அப்படின்ற மாதிரி எல்லாருமே, அதாவது மக்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. மீடியால முதல்ல வந்தோன்னே மக்கள் எடுத்து இந்த விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மக்களுக்கு அங்க இருக்க கடையை பத்தி எல்லாம் பேசுறதுக்காக வருவாங்கல்ல, ஒவ்வொரு கடை எப்படி இருக்கு, அங்க பொருள்லாம் எப்படி இருக்குன்னு வருவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களோட கச்சோரியை சாப்பிடறதுக்காக வராங்க. அதாவது கிரனோட கடையில இருக்க கச்சோரியை சாப்பிடறதுக்காக
பார்க்கறதுக்காக வரும்போது சூப்பரா இருக்குன்னு நிறைய பேர் அதை பிரபலப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க கச்சோரி கடைக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்க ஆரம்பிக்குது, இவங்களுக்குமே லாபம் அதிகமா கிடைக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அவர் தானே, நம்ம அவருக்கு வந்து ஒரு உதவி பண்ணோம், அதுக்காக வந்து அவர் இந்த ஏரியால இருக்க எல்லாருக்காகவும் உதவி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப மனசுல இருந்து அவருக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, நீ பண்ணதுதான் பெரிய விஷயம், நான் பண்ணது பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா என்கிட்ட வந்து நிறைய இருக்கு, அதுல ரொம்ப ஒரு கம்மி பாகத்தை தான் பண்ணிருக்கேன். ஆனா நீயே சாதாரண ஏழை பொண்ணா இருந்தாலும் ஒருத்தர் கஷ்டப்படும் போது ஃப்ரீயா தரலாம்னு நினைச்சல, நீ எனக்கு மட்டும் தரல, நான் பார்த்தேன், எல்லாருக்குமே தான் தந்த. இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு இருக்கிற பொண்ணு வந்து நல்லா இருக்கணும், உன்னோட லைஃப் அதாவது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் என்ன உதவ முடியுமோ அதை உதவுறேன்ற மாதிரி சொல்றாரு. அது என்னன்னா இவருக்கு அந்த பொண்ணு மேல ஈர்ப்பு, காதல் ஈர்ப்புலாம் இல்ல, இந்த பொண்ணோட லைஃப்க்கு நம்ம ஏதாவது பண்ணோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. உன்னோட கல்யாண செலவுல இருந்து எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கண்டிப்பா வந்து ஒரு நல்ல லைஃபை வாழணும்னு ஆசைப்படுறேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஏற்கனவே இதே மாதிரி நிறைய கதைகளை நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம், அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொளி மூலியமா நான் உங்களை பார்க்கறதுக்காக வரேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.